ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல ஒரு மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க மூரா. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, அனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல பெரிய ரவுடி ஒருத்தர் இருக்காரு. அந்த ரவுடிக்கு கீழே ஒரு 4 பசங்க வேலை பார்க்கறாங்க. இவங்க தான் இந்த படத்துடைய மெயின் கேரக்டர்ஸ். அனி என்ன எது சொன்னாலும் சரிண்ணே நாங்க உடனே போய் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு பயங்கர விசுவாசமா இருக்கக்கூடிய பசங்க. இந்த பசங்க கிட்ட அனி ஒரு வேலையை ஒப்படைக்கிறாரு. என்னன்னா, ஒரு இடத்துல நிறைய பணம் இருக்கு, ஆனா எவ்வளவுலாம் தெரியாது. அந்த பணத்தை அடிச்சுட்டு வந்தா இந்த பணத்தை அடிக்க சொன்ன ஆளுகிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கமிஷன் பேசி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பசங்களும் சரி நாங்க பணத்தை தூக்கிட்டு வரோம் அப்படின்னு கிளம்புறானுங்க. இப்படி கிளம்பி போற இந்த பசங்களுக்கு அவங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அந்த இடத்துல நடக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்ட் எக்ஸ்பிளேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ரெமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்க தன்னோட பையனுக்கு கால் பண்ணி, டே எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, சீக்கிரம் வரீங்களா இல்லையா? அம்மாமா இன்னொரு 5 நிமிஷமா இதோ பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறானுங்க. இந்த ரெமா இருக்காங்கல்ல, அவங்க பாட்டுக்கு செவனே நிக்கிறாங்க. திடீர்னு ஒரு 2 பேர் வந்து சதக்குன்னு கத்தியால குத்தி போட்டுறானுங்க. இவனுங்க யாரு, எங்க இருந்து வந்தானுங்க, எதுக்காக இவங்களை கொலை பண்றாங்கன்னு எதுவுமே புரியல. கட் பண்ணா இப்பதான் நமக்கு அந்த 4 பசங்களை காமிக்கிறானுங்க. இவனுங்க 4 பேருமே சின்ன வயசுல இருந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கூட அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அந்த கம்பெனியை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வரவும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு குடுகுடுன்னு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல அவனுங்களாலையும் ஓட முடியல. இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இரா சொக்கண்ணனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த அண்ணனுக்கு கால் பண்றாங்க. இந்த சொக்கு யாருன்னா, அவர் தான் இந்த பசங்களுக்கு எல்லாம் வேலையெல்லாம் அசைன் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு. அவரு கால் பண்ணி இப்ப நாங்க எங்க வரட்டும்னு கேட்டா, நைட்டு ஒரு பாருக்கு வந்துருங்கடா அப்படின்ட்டு அவரு போனை வச்சிடறாரு. இவனுங்களும் அதே மாதிரி நைட்டு பாரு கிளம்பி போறானுங்க. நான் அணி என்ன அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன்ல, அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்ல. அவரு இன்னொரு ஆளு கிட்ட மண் அடிக்கிற பிரச்சனை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவன் காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரியே தெரியல. நம்ம சொக்கு இருக்காப்ல இல்ல, அவர் போய் அணியனை கிட்ட அவனுங்க காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரியே தெரியல, நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு அணியனே எந்திரிச்சு வராரு. அவர் வந்து ஒரே ஒரு மிரட்டு தான் மிரட்டுறாரு. இங்க பாரு, இது வரைக்கும் நீ மணல் அடிச்சிருக்கலாம், ஆனா இனிமே அடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரின்ட்டு எந்திரிச்சு போயிடுறான். அப்ப அணியன் மேல எவ்வளவு பயம் இருக்கணும். இப்பதான் அந்த 4 பசங்களும் கரெக்டா அணியனை கிட்ட வரானுங்க. டேய் உங்களை கம்பெனியை தானே அடிச்சு நொறுக்க சொன்னோம், எதுக்கிட்ட ஆளுங்களை எல்லாம் அடிச்சிங்க? அண்ணே நாங்களும் கம்பெனியை தானே அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தோம். அப்ப கரெக்டா பார்த்து ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அதான் அவங்களே அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். சேர்ரா சரக்கு அடிப்பீங்களா? அடிப்போனே. சரி அந்த டேபிள்ல உட்காந்து சரக்கு அடிங்க அப்படின்னு அந்த பசங்களுக்கு சரக்கு சிக்கனு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி தராரு. நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு அதுல ஒருத்த மட்டும் இப்ப வீட்டுக்கு போறான். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான். அவங்க வந்த உடனே, டேய் ஏன்டா அப்படி ஊரை சுத்திக்கிட்டே இருக்க, படிச்சு முடிப்பியா இல்லையா, இல்ல ஏதாவது வேலைக்காச்சும் போவியா மாட்டியா? நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இத பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்கடா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாமா என்ன பார்க்க வந்தாரு, அவருமே கேட்டாரு. அவர் எதுக்கு நம்மள பார்க்க வந்தாரு? டேய் அப்பா இல்லல்ல, அதனாலதான் ஒரு அக்கறையோட கேட்க வந்தாரு. அப்பா இருந்தப்ப இந்த அக்கறையால இல்ல, அவர் போனதுக்கு அப்புறம் வந்துட்டானுங்க. என்னை பத்தி யாரும் எதுவும் கவலைப்பட வேணாம், என் லைஃப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோவமா கதவை சாத்திடுறான். கட் பண்ணா நம்ம அணியன் இருக்காருல்ல, அவரு ரெமாவை பார்க்க போறாரு. ரெமா பயங்கர கோவத்துல இருக்காங்க. என்ன ரீசன்னா, இவங்க இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதை பார்க்க விடாம எவனா ஒருத்தன் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கானா. அதனால அவனுங்களை மிரட்டி அங்கிருந்து அமுச்சு விடு, அந்த வேலை நாளைக்கே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நம்ம அணியனுக்கு ஒரு வேலையை கொடுக்கறாங்க. அணியன் எதையுமே டைரக்டா போய் டீல் பண்றதே கிடையாது. அதாவது முன்னாடி இவரே களத்துல இறங்கி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப கொஞ்சம் வயசானதுனால நம்ம சேஃபா இருந்துட்டு இந்த சின்ன பசங்களை எல்லாம் விட்டு வேலைக்கு அமைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த பிரச்சனைக்குமே அந்த 4 பசங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்களை தான் கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலா அங்க என்ன பிரச்சனைனா, இவங்க அங்க இருக்க பாறையெல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூமிக்கு அடியில இருக்க தண்ணி எல்லாம் போர் போட்டு இவங்க ஃபுல்லா உறிஞ்சிடுறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு இதனால தண்ணி வர்றதே கிடையாது. அந்த ஊர்ல ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு, அவர் தான் உட்காந்து இப்ப ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. இனிமே இந்த பாறையெல்லாம் யாரும் உடைக்க கூடாது அப்படின்னு அணியனை அந்த பொலிட்டீஷியன் கிட்ட வந்து, இங்க பாருடா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, இங்க பாரு உடனடியா இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் நிப்பாட்டுங்க, ஈவினிங் ரெமாக்காவை வந்து பாரு, தேவையான படத்தை வாங்கிக்கோ சரியா? சரிண்ணே, ஈவினிங் வந்து நான் என்னன்னு பேசுறேன், ஆனா அந்த ஊர் மக்களை எப்படி நான் சமாளிக்கிறது, ஊர் மக்களை நான் பாத்துக்கிறேன், நீ ஈவினிங் வந்து என்னன்னு பாரு சரியா அப்படின்ட்டு கிளம்புறாரு. கிளம்பி போகும்போது கரெக்டா ஊர் மக்கள்லாம் அங்க வந்து நம்ம அணியனோட காரை மடக்கிடுறாங்க. மடக்கி, டே யாரா நீ, எங்க ஊருக்குள்ள வந்து பாறையெல்லாம் நீ சுரண்டிக்கிட்டு இருப்ப, நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. அணியனுக்குமே இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவரே அமைதியா காருக்குள்ளதான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த 4 பசங்களும் இருக்கானுங்கல்ல, அவனுங்க வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அடி அடின்னு
அப்படின்னு அடிச்சு நொறுக்கி போட்டுறானுங்க. கட் பண்ணா நைட்டு எல்லாரும் இவனுங்களோட இடத்துல இருக்கானுங்க. கரெக்டா ரெமா அக்கா அங்க வராங்க. அவங்க வந்து டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, போய் மிரட்டிட்டு வாங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டு வந்திருக்கீங்க. இல்லக்கா எங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் அந்த 4 பசங்களும் ஊர் மக்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டாங்க. டேய் இவனுங்க யாரா புதுசா இருக்கானுங்க, இவனுங்க சொக்கோட பசங்க, நம்ம பசங்க தான், என்ன பிரச்சனைனாலும் கூடயே நிப்பானுங்க. சரி இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே 2 நாள் தலைமறைவாவே இருங்க. இந்த டிஸ்ட்ரிக்டை தாண்டி எங்கேயும் போயிட வேணாம். ஏதாவது பணம் வேணா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். சரியா? 2 நாளைக்கு வெளியிலே வரக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ணே இப்ப 2 நாள் நம்ம எங்கன்னு தங்குறது, பேசாம பினு வீட்டுக்கு போயிடலாமா? இந்த பினு யாருன்னா அவனுமே இவங்கள மாதிரி ஒரு பெரிய தலைக்கட்டு தான், அவனோட இடத்துக்கு சேஃபா தங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அவனோட இடம்னா பெரிய வீடெல்லாம் கிடையாது, அவனே காட்டுக்குள்ளதான் தங்கியிருக்கான். இப்ப இவங்களும் போய் காட்டுக்குள்ள சேஃபா தங்கியிருக்காங்க. அப்படியே நைட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. நம்ம அணியனை மட்டும் தூங்காமே இருக்காப்புல. இப்ப காலையில விடிஞ்சா ஒருத்த மட்டும் அண்ணே நான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இவன் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ் எல்லாம் வந்து இவனை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ரவுண்ட் அப் பண்ணி டே அந்த ஆளுங்க உள்ள தானே தங்கியிருக்காங்க, எந்த ஆளுங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கிளம்பிடுறான். ஆனாலும் போலீஸ் இவனை நம்பாம இல்ல கண்டிப்பா அவங்க எல்லாருமே உள்ளதா இருக்கணும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இவங்க கிளம்புன உடனே இவன் விசில் அடிச்சு சிக்னல் கொடுத்துறான். அது அணியனுக்கும் கேட்டுருது. அணியனை டக்கு டக்குன்னு எல்லாரும் எழுப்பி டேடி போலீஸ் வராங்கடா வாங்க ஓடலாம் அப்படின்னு எல்லாரும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸும் பின்னாடியே துரத்திக்கிட்டே வராங்க. இப்ப இவங்களுக்கும் போலீஸுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. வந்தது 4 போலீஸ். அந்த 4 போலீஸும் கரெக்டா இந்த 4 பசங்களை பிடிச்சிடுறாங்க. அணியனுக்கும் வேற வழி இல்லாம அவரு இங்கே விட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. போலீஸ் இந்த 4 பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி வெளுன்னு வெளுக்குறாங்க. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் என்ன வயசு இருக்கும், அவங்கிட்ட போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கேஸ போட்டு வாழ்க்கை பூரா உங்களை ஜெயில தள்ளுறேன் பாரு அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி வர சொல்லிடுறாரு. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒருத்தவங்க காய்கறி கடையில வேலை பார்க்கறவங்க, இன்னொருத்தவங்க கறிக்கடை வச்சிருக்காங்க, இன்னொரு அம்மா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரணமா தான் இருக்காங்க. இவனுங்க தான் இப்படி வளர்ந்துருக்கானுங்க. இங்க பாருங்கம்மா, இங்க உட்காந்து யாரும் அழக்கூடாது, அவனுங்களை நான் ஜெயில தூக்கி போட போறேன், அப்பதான் அவனுங்களுக்கு புத்தி வரும். இப்படியே போயிட்டே இருந்தானுங்கன்னு வைங்க, கடைசியில எவன் கையிலாவது குத்துப்பட்டு தான் அவனுங்க எல்லாம் சாவானுங்க. முதல்ல இங்க இருந்து நீங்க எல்லாம் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அமுச்சு விட்டுறாரு. நம்ம அணியன் இருக்கப்பல அவரு பொலிட்டீஷியனுக்கு பணத்தை கொடுத்து இங்க பாரு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அந்த 4 பசங்களும் இன்னைக்கு ஈவினிங் என்கிட்ட இருக்கணும். அண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நான் போய் வெளியில எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு காசை கொடுத்து பசங்களை வெளியிலயும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் இவனுங்க இந்த வேலைக்கெல்லாம் போகாம கிடைச்ச காசை வச்சு அப்படியே ஊரை சுத்திட்டு ஜாலியா இருக்கானுங்க. இதுல சஜின்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு லவர் வேற இருக்கு. கட் பண்ணா ஒரு ஆளு நம்ம அணியனை கிட்ட வந்து இங்க பாரு இந்த டீலை மட்டும் நம்ம கரெக்டா முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃபே செட்டில்டு. ஆனா இந்த டீல் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு, ரிஸ்க்ல தான் காசு அதிகமா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற பொருள் லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கு, அது எப்படி நம்ம எடுக்கிறது? இங்க பாரு இப்ப அந்த பொருள் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு எனக்கு கரெக்டா தெரியும், நீ மனசு வச்சா அந்த பொருளை கண்டிப்பா தூக்கிட முடியும். நான் ஆல்ரெடி 2 மதுரை பசங்களை வச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அவனுங்களால முடியல. உன்கிட்ட கண்டிப்பா இதை முடிக்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க, கொஞ்சம் மனசு வையன் அப்படின்னு. சரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம அணியனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்ல, அவரை கூப்பிட்டு டேய் இங்க பாருடா நமக்கு ஒரு நல்ல டீல் வந்திருக்கு, இதை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற? டேய் பெரிய டீல்லாம் முடிச்சிடலாம்டா, நம்மளும் எத்தனை நாளைக்கு இப்படி 5-10க்குன்னு ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்த்து நம்மளும் லைஃப்ல செட்டில் ஆக வேணாம்? ஆமாடா அதை தான் நானும் யோசிக்கிறேன். சரி என்னடா டீலு? ஒரு இடத்துல நிறைய பணம் இருக்கான், அது எல்லாமே பிளாக் பண்ணி தான், அதை அடிச்சோம்னா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்டா. சரி இப்ப அமௌண்ட் எங்க இருக்கு? மதுரை டு திருநெல்வேலி ரோட்ல ஏதோ ஒரு குடவுன்ல இருக்கு. சரிடா எவ்வளவு பணம் இருக்கும்? எவ்வளவு பணம்னு எக்ஸாக்டா தெரியலடா, ஆனா நிறைய பணம் அது மட்டும் எனக்கு தெரியும். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த வேலையை யாரை வச்சு முடிக்கிறது, அதுதான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பேசாம அந்த 4 பசங்களை வச்சு முடிச்சிட்டா என்ன? டே அவனுங்க சின்ன பசங்களாச்சேடா, சின்ன பசங்க தாண்டா வேலையை கரெக்டா முடிப்பானுங்க, அவனுங்களை வர சொல்லு அப்படின்னு அவனுங்களும் இப்ப வரானுங்க. அவனுங்க கிட்ட விஷயத்த சொன்ன உடனே அவனுங்க ஷாக்கிங்கா பாக்குறானுங்க. என்னடா பயந்துட்டீங்களா? பயம்லாம் இல்லைன்னு, கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்றது? டே அது ஃபுல்லா பிளாக் பண்ணிடா, அவனுங்களால போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த பணம் இருக்கிறது மதுரை ரோட்ல, ஆல்ரெடி 2 மதுரை பசங்க இதை எடுக்கிறதுக்காக போயிட்டு அவனுங்க அந்த டீல்ல ஃபெயில் ஆயிட்டானுங்க. இப்ப நீங்க மட்டும் போயிட்டு கரெக்டா அந்த பணத்தை அடிச்சிட்டீங்கன்னு வைங்க, நமக்கெல்லாம் ஜாக் பாட்டா. இங்க பாருங்க நீங்க எதுக்கும் பயப்பட
பயப்படாதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க பணத்தை எடுக்க போற இடத்துல அங்க ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்கடா, ஈஸியா போய் எடுத்துட்டு வந்துடலாம், என்ன ஓகேவா? சரிடா, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நல்ல முடிவா சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்டா, இந்த விஷயம் சொக்குக்கு தெரியவே கூடாது, ஓகேவா? சரிண்ணே, நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு இவனுங்க கிளம்பிடுறானுங்க. நைட்டு இவனுங்கெல்லாம் உட்காந்து என்ன பேசுறானுங்கன்னா, இந்த 4 பேர்ல ஒருத்தனோட பேரு அனந்து கிட்ட, மச்சான் நீ சொல்றா இந்த டீல நம்ம முடிப்போமா வேணாமா? டே முடிச்சா நல்லதுதான், ஆனா நம்ம முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கரெக்டா பிளான் பண்ணி பண்ணணும். இவனுங்க சொல்லுவானுங்க ஆள் இல்ல அது இதுன்னு, ஆனா அங்க போய் இறங்கின உடனே ஆளுங்க இருந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? சேர்றா மச்சான், இப்ப என்னதான் பண்ணலாங்கிற அப்படின்னு கட் பண்ணா, அனந்து இருக்கான்ல அவனுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து இப்ப வீட்டுல டிராப் பண்ணிட்டு, அக்கா கொஞ்ச நாளைக்கு எனக்கு எந்த போனும் பண்ணாத, நான் பசங்களோட ட்ரிப்பு போறேன், சரியா? சரிடா, இப்படி சுத்திக்கிட்டே இருக்காம வேலைக்கு போ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ பத்திரமா உள்ள போ அப்படின்ட்டு இவனும் கிளம்பிடுறான். நேரா காலையில அன்னைக்கிட்ட போயிட்டு, அண்ணே இந்த டீலை நாங்க முடிச்சு தரோம் அப்படின்னு ஒத்துக்கிறானுங்க. சரிடா, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல, கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அண்ணே அதெல்லாம் நாங்க கரெக்டா பண்ணிடுவோண்ணே. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு 2 மதுரை பசங்க போயிட்டு ஃபெயில் ஆனானுங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னு, அது எதுக்குடா உங்களுக்கு? இல்ல அவனுங்க எப்படி ஃபெயில் பண்ணானுங்கன்னு தெரிஞ்சா அந்த தப்ப நாங்க பண்ணாம நாங்க போய் கரெக்டா எடுத்துட்டு வந்துருவோம்ல, அதுக்காக தான். சரி, டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அப்புறம் இங்க இருந்து கிளம்பின உடனே இங்க போன் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இந்த சிம்மப்படி, இந்த சிம்ல இருந்து தான் எனக்கு கால் பண்ணணும், புரியுதா? புரியுதுன்னு, வேலையை முடிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறானுங்க. வீட்டுல எல்லாம் என்ன போய் சொல்றானுங்கன்னா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, வேலை கிளம்பி போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு கிளம்பிடுறானுங்க. நேரா இப்ப மதுரைக்கு வந்துடுறாங்க. மதுரைக்கு வந்து அந்த 2 பசங்களோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு நேரா அவனுங்களை பார்க்கவும் போறானுங்க. அவனுங்களை பார்த்தா ஆளு பயங்கரமா இருக்கானுங்க. ஒருத்தன் பேரு சிற்றரசு, இன்னொருத்தன் பேரு மலர்வேந்தன். அவனுங்க வந்து என்ன வேணும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு இவனுங்களும் எல்லா மேட்டரையும் சொல்றானுங்க. நாங்க முத தடவை பண்ணப்ப பணத்தை வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டாங்க, 2வது தடவையும் ட்ரை பண்ணோம், அப்பயுமே பணம் அங்க இல்ல. ஆனா இப்ப பணம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம 6 பேர் சேர்ந்தானா கண்டிப்பா அந்த பணத்தை அடிச்சிட முடியும். சரி, உன் கூட சேர்ந்து அந்த பணத்தை அடிக்கிறேன்னு வை, எனக்கு என்ன யூஸ்? எங்க அண்ணன்ட்ட பேசி உங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல கமிஷனை நான் வாங்கி தரேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எங்க கூட வாங்க. இங்க பாரு, மதுரைக்காரங்க நம்புனதுதான், ஆனா ஏமாத்தணும்னு நினைச்ச கொன்னே விடுவோம். கவலையே படாதீங்க, நாங்களும் அப்படிதான், உங்களை ஏமாத்தவே மாட்டோம். சரி, அப்படின்னா இப்ப அந்த பணம் எந்த இடத்துல இருக்கு? எட்டநாயக்கன் பட்டி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. ஆனா அந்த வழியா போகணும்னா சிசிடிவி கேமராலாம் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்க கேமராலாம் இருக்காது. அந்த வழியா போனோம்னா நம்ம கேமரால மாட்டாம போயிடலாம். ஆனா அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு புதுசே கிடையாது. கேமரா இல்லாத வழியிலே நம்ம போகலாம். சரி, அப்படின்னா பணத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய பேகை வாங்க அப்படின்னு இவனுங்களும் நிறைய பேகை வாங்கிட்டு வரானுங்க. இவனுங்களுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு பணம் அடிக்க போறோம் அப்படின்னு தெரியாதுல்ல, கூத்து மதிப்பா ஒரு 4-5 பேக் எடுத்துட்டு கிளம்புறானுங்க. கார்ல தான் கிளம்புறானுங்க. இப்ப எட்டநாயங்கப்பட்டிக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிட்டு, இதுக்கு மேல நம்ம கார்ல போக வேணாம், இங்க இருந்து ஒரு காட்டு பாதை இருக்கு, அது வழியா போனோம்னா கேமரால சிக்காம நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு இவனுங்களும் காட்டுக்குள்ள நடந்து போறானுங்க. ஒரு வழியா இப்ப அந்த குடோனுக்கு பக்கத்துல வந்துட்டானுங்க. ஒருத்தன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு, முதல்ல ஒருத்தன் போயிட்டு யாராவது உள்ள இருக்காங்களான்னு பாத்துட்டு வரணும். சரி, நான் போறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் கிளம்பி போறான். பார்த்தா உள்ள ஆளுங்க இருக்காங்க. திரும்ப வந்து, டேய் மச்சான், உள்ள ஆளுங்க இருக்காங்கடா. அண்ணன் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. டேய் அதெல்லாம் அப்படிதான்டா, ஆளுங்க இருக்கதான் செய்வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அங்க ஒரு கார் கிராஸ் ஆகி போகுது. டே மாப்பிள்ள, இந்த கார் தான் உள்ள நின்னுச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க போல, இப்ப நம்ம எல்லாம் உள்ள இறங்குனா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு இவனுங்களும் செவரேறி உள்ள குதிச்சிடறானுங்க. இப்ப சத்தமே போடாம பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. உள்ள பார்த்தா ஒரு 2-3 பெரிய சைஸ் நாய் நிக்குது. டேய் பிஸ்கட் வச்சிருக்கீங்கல்ல, டேய் பசிக்குதுன்னு இப்ப அந்த பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டேன், போடா கிறுக்கா அப்படின்ட்டு திரும்பவும் எங்க எகிரி குதிச்சானுங்களோ அந்த சைடே ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு குச்சி எடுத்து நாயை சட்டார்னு அடிச்சிடறான். இன்னொரு நாயை அங்க ஒரு ரூம் இருக்கு, அதுக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறானுங்க. திரும்பவும் உள்ள வரலான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து வாட்ச்மேன் வந்துடுறாரு. வாட்ச்மேனோட வாயை பத்தி ஒரு சேர்ல கட்டி போட்டுறானுங்க. கட்டி போட்டுட்டு உள்ள போய் பார்த்தா அந்த குடோனு ரொம்பவே பெருசா இருக்கு. டேய் இது என்னடா இவ்வளவு பெரிய குடோனா இருக்கு, பணம் எங்க இருக்குன்னு எப்படா கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு இடமா போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய சைஸ் பொட்டி இருக்கு. மாப்பிள்ள, பணம் கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருக்கணும், போட்ட உட அப்படின்ட்டு உடச்சிட்டு திறந்து பார்த்தா பணம் அதுக்குள்ளதான் இருக்கு. இவனுங்க பேக் வாங்கிட்டு வந்தானுங்கல்ல, அந்த பேக்ல பணம் வைக்கவே முடியல, பத்த மாட்டேங்குது. டக்குன்னு ஒரு துணியை விரிச்சு அதுல எல்லா பணத்தையும் கொட்டிட்டு டக்குன்னு குடுகுடுன்னு செவரு குதிச்சு மறுபடியும் வெளியில வந்துடுறானுங்க. குடுகுடுன்னு இப்ப கார்ல ஏறி கார் எடுத்துட்டு ஸ்பீடா கிளம்புறானுங்க. கரெக்டா பின்னாடியே ஒரு கார் வந்து டொம்முன்னு இடிக்கிறான். இவனுங்க யாரு எங்க இருந்து வந்தானுங்கன்னே தெரியல. இவனுங்க காரை பயங்கரமா துரத்துக்கிட்டே வரானுங்க. ஒரு ரைட் சைடு இவனுங்க திரும்பிடுறானுங்க. ஆனா அவனுங்க நேரா போய் இந்த பசங்களை மிஸ் பண்ணிடுறானுங்க. இப்ப இவனுங்க எல்லாரும் ஒரு இடத்துல வந்து காரை நிப்பாட்டிட்டு, டேய் யாரா அவனுங்க, எதுக்குடா தேவையில்லாம நம்மள துரத்துறானுங்க, தெரியல
தெரியலடா, உடனே நம்ம அணியண்ணனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு புதுசா ஒரு சிம்மு கொடுத்தாருல, அந்த சிம்ல இருந்து அணியண்ணனுக்கு கால் பண்றானுங்க. கால் பண்ணி, அண்ணே நாங்க பணத்தை அடிச்சிட்டோம், ஆனா யாருன்னு தெரியல, பின்னாடி துரத்திட்டே வரானுங்கன்னு, இந்த இடத்த விட்டு எங்களால நகரவே முடியாது, அவனுங்க சுத்தி எங்களை தேடிக்கிட்டே இருக்கானுங்க. சரிடா பயப்படாத, இப்ப நீ எங்க இருக்குன்னு லொகேஷன் அனுப்பு, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு இவனுங்களும் லொகேஷனை சென்ட் பண்ணிடுறானுங்க. நீ மாப்பிள்ள உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்கோண்டா, கமிஷன் நிறைய கேட்டு வாங்கிடணும் சரியா? ஆமாடா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகவே கூடாது, இந்த கமிஷனை வாங்குறோம், லைஃப்ல செட்டில் ஆகுறோம் சரியா? ஆமாடா. அணியண்ணே காலையில வந்த உடனே வேலையா இதை பத்தி தான் பேசுறோம் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துருக்கானுங்க. இப்ப காலையில விடிஞ்சா அந்த குடவுனுக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்து வாட்ச்மேனை கட்டி போட்டு போனானுங்கல்ல, அவர்கிட்ட வந்து, அவனுங்க உங்களை அடிச்சாங்களா? இல்லையா, கட்டி போட்டுட்டு மட்டும் போயிட்டானுங்க. அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா? தெரியலையே, இங்க இருக்க பணம் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிட்டானுங்க. ஐயோ, பணம் பூரா போயிடுச்சா? ஆமா, பணம் பூரா போயிடுச்சு. எனக்கு இப்ப ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு, வந்தவனுங்க ஒன்னும் அடிக்கவே இல்லை அப்படின்னா நீயே ஆள் செட் பண்ணி இந்த பணத்தெல்லாம் அடிக்க சொல்லிட்டதானே? ஐயா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்கய்யா, இங்க ரொம்ப வருஷமா நான் வாட்ச்மேனா வேலை பார்க்கறேன், எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையான்னு சொன்னா போலீஸ் கேட்கவே மாட்டேங்கிறாரு, இந்த வாட்ச்மேன் மேலதான் சந்தேகப்படுறாரு. சரி இப்போதைக்கு நீங்க இருந்து கிளம்பலாம், தேவைப்பட்டா உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை அமுச்சு விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம அணி இருக்காருல்ல, அவர் கரெக்டா இந்த லொகேஷனுக்கு வந்துடுறாரு. இவனுங்களும் கமிஷனை பத்தி பேசின உடனே, டேய் என்னடா இந்த இடத்துல வச்சு கமிஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணே, உயிரை பணைய வச்சு இந்த வேலையை நாங்க முடிச்சிருக்கோம், அது மட்டும் இல்ல மதுரையில இருந்து வர 2 பசங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம இப்பவே செட்டில் பண்ணி ஆகணும். டேய் புரிஞ்சுக்கோங்கடா, முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் பார்ட்டி கிட்ட கொடுப்போம், அவங்களுக்கு தான் இதுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னே தெரியும், அவங்க தான் கமிஷனை டிசைட் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு பணம் தருவாங்க, நான் உங்க எல்லாருக்கும் பணம் தரேன், நீங்க எல்லாம் என்ன நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்கல்ல? முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் நான் பார்ட்டி கிட்ட கொடுக்குறேன், நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்றேன் சரியா? அப்படின்ட்டு அணியண்ண கிளம்பி போயிடுறாரு. இவனுங்க எல்லாரும் மதுரை ஜிகர்தண்டாவை குடிச்சிட்டு இப்போ ஒரு இடத்துல நிக்கிறானுங்க. அங்க ஊர் திருவிழாக்காக பேனர்லாம் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. மாப்பிள்ள இதே மாதிரி நம்ம போட்டோவை போட்டு ஒரு பேனர் அடிக்கணும்டா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவனுங்க எல்லாம் கிளம்பி கேரளாக்கே வந்துடுறானுங்க. இன்னைக்கு கமிஷனை வாங்குறதுக்காக அணியோட இடத்துக்கு போறானுங்க. டேய் வாங்கடா வந்து உட்காருங்க, இந்த மதுரை டீல யார் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ரெமாக்கா தாண்டா கொடுத்தாங்க, அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் எடுத்து சொல்லிட்டேன், உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் தரணும்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு ரெமாவும் இப்ப வராங்க. அவங்க வந்து இந்த பசங்க கிட்ட, சூப்பர்ப்பா, வேலைய பக்காவா முடிச்சு கொடுத்துருக்கீங்க, அதனால உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தரேன். என்னது 10 லட்சமா? நாங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தோம், அங்கேயே செத்து போயிருப்போம். இங்க பாருங்க 10 லட்சம்லாம் முடியாது, ஆளுக்கு 50 லட்சம் வேணும், நாங்க 6 பேர் இருக்கோம். என்னது 6 பேருக்கு 50 லட்சமா? அப்படின்னா உங்களுக்கு 3 கோடி கொடுக்க சொல்றீங்களா? இங்க பாருங்கடா, நீங்க நினைக்கிற மாதிரி அதுல அவ்வளவு பணம்லாம் இல்ல, எங்களுக்கு நல்லா தெரியும், எப்படியும் அதுல குறைஞ்சது 30 கோடியாவது இருக்கும். இங்க பாருங்க, ஆளுக்கு 50 லட்சம் தாங்க, இந்த டீலை முடிச்சுக்கலாம். டேய் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, சரி ஃபைனலா 25 தரேன், அதை வாங்கிட்டு சத்தம் போடாம கிளம்பிடணும். அதெல்லாம் முடியாது மேடம், 50 தாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கு. அதுல ரெமாவோட பையன் வந்து, அம்மா 25 தூக்கி போடுமா, வாங்கிட்டு போயிடுவானுங்க, இவனுங்க கிட்ட எல்லாம் பேசினா நம்ம வாய்தான் நாரும் அப்படின்னு இவனுங்களுக்கு கோவம் வந்துருது. இப்ப ரெமாவோட பையன் கேங்குக்கும் இவனுங்களுக்கும் சம சண்டை நடக்குது. அதுல அவனுங்க இந்த 4 பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடறானுங்க. அடிச்சுட்டு, உங்களுக்கு எல்லாம் காசே கிடையாதுடா போங்கடா அப்படின்னு நம்ம அணியனை வந்து, டேய் இந்த பணம் கிடைச்சதே அவனுங்களாலதான், சும்மா இரு, டேய் பசங்களா நீங்க போங்கடா, நாளைக்கு என்னன்னு பேசிட்டு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணி அமுச்சு விட்டுறாரு. ஆனா இவனுங்களுக்கு வெறி அடங்கவே இல்லை. எப்படா அவன் நம்மளை அடிக்கலாம், விடக்கூடாது, அவனை சும்மாவே விடக்கூடாது, ஏன்டா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க, வாங்கடா போலாம் அப்படின்ட்டு வெறித்தனமா கம்பியெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறானுங்க. பின்னாடியே அவனுங்களோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போய் ஃபர்ஸ்ட் காரை அடிச்சு நொறுக்கிடுறானுங்க. மறுபடியும் 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. இந்த படத்தோட பிளஸ் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அடி ஒன்னு சும்மா இடி மாதிரி உழுகும். இவனுங்க 4 பேரும் சேர்ந்து அவங்க எல்லாரையுமே அடிச்சு நொறுக்கி போட்டுறானுங்க. அதுலயும் அந்த ரெமா பையன் இருக்கான்ல, அவனை ஒரு கம்பி எடுத்து அடின்னு கையில் அடிச்சு கால் அடிச்சு எல்லாத்தையுமே உடச்சு விட்டுறானுங்க. கட் பண்ணா அவனை கொண்டு வந்து இப்ப ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. கை காலெல்லாம் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரேமா அணியை கூப்பிட்டு, இங்க பாரு, அந்த பசங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கொடுத்து இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு விட்டுரு, அப்புறம் அவனுங்க மேல எந்த கேஸும் இல்லாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. வெளியில வந்தா அந்த 4 பசங்களும் கரெக்டா இங்க வந்துடுறானுங்க. நம்ம அணி என்ன அவங்க கிட்ட, டேய் என்னடா சொல்லாம கொள்ளாம இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, அப்புறம் அன்னைக்கு நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க, எங்களை அடிச்சா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா, அதானே போய் அடிச்சுட்டு வந்துட்டோம். சரிடா ஆக்காட்ட நான் எல்லாமே பேசிட்டேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா பண்ணிட சொல்லிட்டாங்க, பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் இங்க இருக்கவே கூடாது, எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோங்க சரியா, நாளை காலையில் ஃபோன் பண்றேன், வந்து பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி இவங்களே அமுச்சு விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 2 பேர் பைக்ல போயிட்டு அந்த ஒரு அம்மா காய்கறி விற்பாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு எங்கடான்னு பார்த்தா அவனை காணோம். ஃபோன் அடிச்சு கேட்டா, டேய் நான் அம்மாவோட
மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க இங்க வர வேணாம், நானே வரேன் அப்படின்னு போனை வைக்கிறான். இவனுங்க டேய் அவன் வர்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, நம்மளே மார்க்கெட்டுக்கு போய் அவனை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பைக்ல வரானுங்க. போறவனுங்க ஒழுங்கா போகணும், ஒன்வேல போறானுங்க. பின்னாடி உட்காந்துருக்கவன் இத்தனைக்கும் சொல்றான், டேய் மச்சான் இது உண்மையடா, போனா மாட்டிப்போம், டேய் நான் நிறைய தடவை போயிருக்கேன்டா அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு லாரி வந்து டொம்முன்னு இடிச்சதுல 2 பேரும் அங்கேயே விழுந்துடுறானுங்க. விழுந்ததுல 2 பேருமே ஸ்பாட் அவுட். மார்ச்சரியில இப்ப பாடி வச்சிருக்காங்க. மிச்சம் இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா அழுகுறானுங்க. அதுல ஒருத்தன் வந்து டேய் அவனுங்க என்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு தாண்டா வந்தானுங்க, அப்பதாண்டா அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அவனுக்கு பயங்கர குற்ற உணர்ச்சி. அந்த 2 மதுரை பசங்க இருக்காங்கல்ல, அவனுங்களுமே கிளம்பி இங்க வந்துடுறானுங்க. ஏன் நம்ம ரெமா இருக்காங்கல்ல, அவங்க கூட இந்த டெத்துக்கு வந்துட்டு தான் போறாங்க. இந்த இழப்ப இந்த 4 பசங்களாலையும் சுத்தமா தாங்கிக்கவே முடியல. மதுரையில இருந்து 2 பேர் வந்தானுங்கல்ல, அவனுங்களும் சேர்றா நாங்க கிளம்புறோம்டா, இங்க இருக்கவே முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா, பேசாம நீங்க 2 பேரும் இங்க கூட வந்துருங்கடா, நம்ம மதுரையில ஏதாவது பண்ணி பொழைச்சுக்கலாம்டா. சரிடா, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அந்த காசை நான் வாங்கி தந்துடுறேன். காசா? என்னடா காசுக்காக நாங்கள் வந்தோம்னு நினைச்சியா? அவனுங்களே இல்லை, அந்த காசை வச்சுட்டு நம்ம என்னடா பண்ண போறோம், நாங்கள் கிளம்புறோம்டா அப்படின்னு அவனுங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறானுங்க. அடுத்த நாள் அணி என்ன கால் பண்ணி வர சொல்றாரு. வர சொல்லி ஆளுக்கு 50 லட்சம் அப்படின்னு காசையும் கொடுத்துட்றாரு. இங்க பாருங்கடா, நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு, நீங்களே எடுத்துக்கோங்க, அந்த ஃபேமிலிக்கும் கொடுத்துருங்க, மதுரை பசங்களுக்கும் கொடுத்துருங்க, சரியா? ஆமா, இப்ப இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்க? அண்ணே நாங்களும் நேரா மதுரைக்கு போறோம்னு. ஓ இப்பவே நேரா மதுரைக்கு போறீங்களா? ஆமாண்ணே இப்பவே கிளம்புறோம். சரிடா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாரு. இவனுங்களும் இப்ப கார்ல மதுரைக்கு போயிட்டு இருக்கப்ப பின்னாடியே ஒரு கார் வந்து டொம்முன்னு இடிக்குது. அதுல ஒரு மணல சிக்கி இவனுங்களோட காரு அங்கேயே மாட்டிக்குது. டே அவனுங்க நம்மளை கொல்றதுக்கு தாண்டா வரானுங்க அப்படின்ட்டு பண பேக அங்கேயே விட்டுட்டு இவனுங்க மட்டும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதுல சஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். அவனோட முதுகுல அருவாளை தூக்கி வீசிடுறானுங்க. அவன் அங்கேயே விழுந்துடுறான். அனந்தவும் காப்பாத்தலான்னு ஓடி வரும்போது மச்சான் நீ வராத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் ஓடி போயிடுறான். இப்ப சஜி என்ன பண்ணிடுறானுங்க, தாறு மர வெட்டி அவனை அங்கேயே கொண்டு போட்டுடுறானுங்க. இந்த அனந்தம் இருக்கான்ல, அவன் மட்டும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். நேரா இவனோட அக்கா வீடு இருக்குல்ல, அங்கதான் போறான். அங்க போயிட்டு அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. ஏன்டா ஏன் இப்பெல்லாம் பேசுற? உன் ஃப்ரெண்ட்ஸ் இறந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்டா, ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இல்லக்கா அவங்கெல்லாம் எதர்ச்சியா சாகல, அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமாக்கா, இன்னைக்கு கூட சஜி அவங்க கொலை பண்ணிட்டாங்க, அடுத்து என்னையும் கொலை பண்ணுவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலக்கா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பயப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாதுடா, நீ இதுல இருந்தெல்லாம் சீக்கிரம் வெளியில வந்துருவ. இல்லக்கா என்னால இதுல இருந்தெல்லாம் வெளியில வர முடியும்னு தோணவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொண்டுட்டானுங்கக்கா, அவனுங்கள சும்மாவே விட மாட்டேன். நம்மளை காயப்படுத்தினவங்கள நம்மளும் திருப்பி காயப்படுத்தியே ஆகணும். நீ பத்திரமா இருக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் ஒரு வெறியோட கிளம்புறான். நேரா எங்க போறான்னா அந்த சொக்கா நேர்காப்புல இல்ல, அவரை பாக்குறதுக்கு தான் போறான். அங்க போன உடனே அவரும் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. டேய் என்ன தாண்டா ஆச்சு, சஜியும் அவங்க கொண்டுட்டாங்களா? ஆனா போலீஸ்ல என்ன தெரியுமா சொல்ல போறாங்க, சஜியை நீ தான் கொண்டன்னு சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிளாக் மணி கேஸ்ல உன்னைய மாட்டி விட போறாங்கடா. இங்க பாரு போலீஸ் சொன்ன 4 பக்கமா தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்ததை யாரும் பாக்கல அப்படின்னு இவன் கத்தி எடுத்து அந்த அண்ணனோட கழுத்துல வச்சு, என்னையா ரொம்ப நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ தானே எங்க எல்லாரையுமே இதுக்குள்ள இழுத்து விட்ட, இப்ப என்னமோ என் மேல அக்கறை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க, மரியாதையே உண்மையை சொல்லு, இதுக்கு பின்னாடி எல்லாம் யாரு இருக்கா உனக்கு கண்டிப்பா தெரியும், சொல்றா அப்படின்னு மிரட்டின உடனே அவனும் சொல்றான், ஆமாடா இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறது அந்த ரேமாக்காவும் அணி அண்ணனும் தான், அவங்கள நம்பிடாத, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, லாரியை விட்டு அவங்க தான் அந்த 2 பேரையும் பிளான் பண்ணி அடிச்சு தூக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலையை ஒரு ஆக்சிடென்ட்டா மாத்திட்டாங்க. இப்ப கூட பணம் வாங்குறதுக்கு நீங்க அணி அண்ணன் கிட்ட போயிட்டு நாங்க நேரா மதுரை போறோம் அப்படின்னு யாருக்கிட்ட சொன்னீங்க? அணி அண்ணன் கிட்ட தானே சொன்னீங்க. அவர் தான் ஆள் அனுப்பி உங்களை கொண்டுட்டு அந்த பணத்தையும் தூக்கிட்டு வர சொன்னாரு. அதனால நான் சொல்றத கேளு, இதை உன்னால தனியாலாம் சமாளிக்கவே முடியாது. ஒண்ணு நீயா போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிரு, இல்லனா எங்கேயாவது தப்பிச்சு போய் பொழைச்சுக்கோ. 3 பேரை கொண்டுட்டாங்கடா, இன்னும் நீ மட்டும்தான் பாக்கி, உன்னையும் அவங்க கண்டிப்பா கொண்டுடுவாங்க. இல்லன்னு அவங்க என்ன கொள்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள கொன்னே ஆவேன் அப்படின்னு கிளம்புறான். அடுத்த நாள் நேரா கத்தி எடுத்துட்டு அணி அண்ணகிட்டே சண்டைக்கு போறான். அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, அவர் போட்டு அடி வெளுன்னு வெளுத்து விட்டுறாரு. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா சண்டையோட முடிவுல நம்ம அனந்து அந்த கத்தி எடுத்து அணியோட நெஞ்சிலேயே சதக்குன்னு குத்தி அவரை அங்கேயே கொண்டு போட்டுறான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம அணியனோட ஃப்ரெண்டும் அங்க வராப்புல. அவனை மட்டும் சும்மா விடுவானா, அவனையும் பிடிச்சு கழுத்துல கத்திய வச்சு, டேய்
ஏன்டா அப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க, இங்க பாரு உண்மையை சொல்லிடு, இப்ப அந்த ரமா எங்க இருப்பா சொல்லுடான்னு கேட்டா அவனும் சொல்லிடுறான் அவங்க பெங்களூர்ல இருக்காங்க அப்படின்னு. டேய் தயவு செஞ்சு என்ன விட்டுறா, எனக்கு 2 பொன் குழந்தைங்க வேற இருக்கடா அப்படின்னு சும்மா விடாம ஒரு கையை மட்டும் கரகரன்னு அறுத்து அந்த பக்கமா தூக்கி போட்டுடுறான். அடுத்து நேரா அவன் மதுரைக்கு கிளம்பி போறான். அங்க போயிட்டு மச்சான் அவனுங்க எல்லாம் பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டானுங்கடா, அதனால அவனுங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணிட்டேன், மிச்சம் இருக்குது அந்த ரெமா மட்டும்தான், அவளையும் நாளைக்கு பெங்களூருக்கு போய் நான் கொல்ல போறேன். மாப்பிள்ள தனியா போற, நானும் கூட வரேன்டா. வேணாண்டா, இதுக்கப்புறமும் உங்களை எந்த பிரச்சனையும் இழுத்து விட எனக்கு மனசு இல்லை, இதை நானே தனியா பாத்துக்கிறேன்டா, கடைசியா உங்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு போகணும்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். ஆனா இந்த 2 மதுரை பசங்களுக்கும் இவனை தனியா அனுப்புறதுக்கு மனசே இல்லை. மாப்பிள்ள அவனுக்கே தெரியாம அவன் பின்னாடி நம்ம பாதுகாப்பா போலாம் அப்படின்ட்டு இவனுங்களும் கிளம்புறானுங்க. அப்படி இப்ப ரெமாவோட வீட்டுல காமிச்சா போலீஸ் எல்லாம் கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பணத்தை எல்லாம் அடிச்சது ரெமா தான் அப்படின்னு. ஆனா இவங்க போலீஸ்க்கும் பணத்தை கொடுத்து அந்த கேஸை அப்படியே முடிச்சு விட்டுறாங்க. நைட் ஆனா ரெமா இப்ப ஜிம்ல இருக்காங்க. நம்ம அனந்து ஜிம்முக்கு வெளியிலேயே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெமாவும் இப்ப ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து கார்ல ஏறலான்னு வர்றப்போ இவன் இடுப்புல ஒரு கத்தியே சொருகி வச்சிருக்கான். அதை எடுத்து குத்தலான்னு போறப்ப கரெக்டா ஒரு கார் வந்து டம்முன்னு இவனை இடிச்சு தள்ளிட்டு போயிருது. அந்த காருக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தா அந்த சொக்கு இருக்கான்ல அவன் தான் இருக்கான். இடிச்சுட்டு போனவன் சும்மா இல்லாம திருப்பியும் ரிவர்ஸ்ல வந்து டமால்னு அடிச்சு அவன் சாகிற வரைக்கும் இடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இதுல வேற சொக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு உன்னை எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோன்னு சொன்னேடா, கடைசியில என் கையாலே செத்துட்டியடா அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ரெமாக்கு அனியும் அனியோட ஃப்ரெண்டும் செத்து போயிட்டாங்க, அனத்து தான் கொலை பண்ணான் அப்படின்ற விஷயம் யாரோ கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படின்னா எப்படியும் நம்மளையும் கொலை பண்ண வருவான் அப்படின்னு முன்னாடியே ஆள் செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ரெமாவுமே இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி கார் எடுத்துட்டு நைஸா கிளம்பிடுறாங்க. அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இடிச்சு போட்டு போயிட்டான்ப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க அப்படின்னு வந்து தூக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா அந்த மதுரை பசங்களும் ஓடி வரானுங்க. சோ ஸ்டார்டிங் சீன்ல ரெமாவை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, இந்த 2 மதுரை பசங்களும் தான். நட்புக்காக கடைசியில இவனுங்க 2 பேரும் வந்துதான் ரெமாவை குத்தி கொலை பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க எல்லாரும் ஒரு தடவை ஊர்ல நின்று பேசிட்டு இருக்கப்போ நமக்கும் இது மாதிரி ஒரு பேனர் அடிக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தானுங்கல்ல, இப்ப அதே மாதிரி மதுரை திருவிழாக்கு இவனுங்களோட போட்டோ எல்லாத்தையும் போட்டு ஒரு பேனர் அடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.